கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட பேசப் போகிற வார்த்தை சங்கீதம் 112 அதிகாரம் 1-3 வசனங்கள். Psalms 112 verse 1 and 3. கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது, ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இன்று 2 காரியம் அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. அப்பாவுடைய வார்த்தையில மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையில மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், 2வது அவங்களுடைய வீட்டுல என்ன இருக்குமா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, உங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். அது இருக்கிறதற்கு என்ன செய்யணும், அதுதான் இந்த கால நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. முதலாவதாக, இது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது அப்பாவுடைய சத்தியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு விதி. அப்பாவுடைய வார்த்தையை, கட்டளைகளை நாம கை கொள்ளும் பொழுது அப்பா நம்மள பாக்கியவானாக வைப்பாங்க. இதுதான் தேவனுடைய ஒரு விதி, ரூல்ஸ் என்று நம்ம சொல்லலாம். சங்கீதம் 119:47 வசனத்துல தாவீது சொல்கிறார், உம்முடைய கட்டளைகளில் நான் பிரியமாயிருப்பேன். சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்ட தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கட்டளைகளில் நான் பிரியமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பாவோட வார்த்தை நமக்கு சுமை அல்ல. இப்போ சாதாரண ஒரு மனுஷன் நாமளே என்ன சொல்லுவோம், எனக்கு 1008 வேலை இருக்கு, என்ன நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ அவர் ஒரு ராஜாவா இருக்காரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவா இருக்காரு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அவ்வளவு வேலையின் மத்தியிலையும் அப்பாவோட வேதத்துல, அப்பாவோட வார்த்தையில அவரு பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம உள்ளத்துல அன்பு இருந்துச்சுன்னா, அப்பாவோட வார்த்தை மேல நமக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வார்த்தை நமக்கு ஒரு சுமையா இருக்காது. அந்த வார்த்தை என்ன செய்யுமா, நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே தாவீது தான் சொல்லுகிறார், சங்கீதம் 32:8, Psalms 32:8, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பாவுடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கான வழியை அப்பாவுடைய வார்த்தை காட்டும். இன்னைக்கும் எந்த வழியில போகிறதுன்னு தெரியாம நீங்க திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, அப்பாவுடைய வழியில நடங்க. அப்பாவோட வார்த்தையை அதிகமா படிங்க. அப்பாவோட வார்த்தையை அதிகமா தியானிக்கும் பொழுது, யோசுவா 1ஆம் அதிகாரத்தை 8வது வசனத்துல கூட நீங்க படித்து பாருங்க. அந்த வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கேயும் அப்பா நமக்கு சொல்ற வார்த்தை 112 1ஆம் வசனத்திலும், அப்பாவோட வார்த்தையில பிரியமா இருந்தா நம்மள பாக்கியவானாக மாத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்பாவோட வார்த்தை நமக்கு கடினமானதோ சுமையானதோ அல்ல. இங்க அப்பாவே சொல்றாங்க, யோவான் 14:15, John 14:15, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் வார்த்தைகளை கை கொள்வீர்கள். நம்ம அப்பா மேல அன்பா இருக்கிறோம்னு சொல்றது சும்மா வார்த்தையில அல்ல. நம்ம வேதத்தை எவ்வளவு நம்ம அதிகமா படிக்கிறோமோ அதுதான் அப்பா மேல நாம் வைத்திருக்கிற அன்பு. நான் அப்பா உங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா, டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களா, 2 அதிகாரம் படிச்சு நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணலாம். அப்பாவோட வார்த்தையை நீங்க எவ்வளவு அதிகமா படிக்கிறீங்களோ அதுதான் அப்பா கிட்ட நீங்க அன்பு காட்டுவதாகும். அடுத்து 2வது, அதிலே பார்த்தோம்னா, அப்பாவுடைய வார்த்தையில மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு? பாக்கியம்னா என்ன? உலகம் தராத ஆசீர்வாதத்தை அப்பா தருவாங்க. அதுதான் ஒரு பாக்கியம். முதல்ல உள்ளான சமாதானத்தை அப்பா உங்களுக்கு தருவாங்க. 2வது குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. 3வது தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. இந்த பாக்கியம் சாதாரணமானதல்ல. இந்த 3 காரியத்தை அப்பா சொல்றாங்க. உள்ளான சமாதானம், 2வது குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், 3வது தலைமுறையாக இருக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1 வசனம், Psalms 128 verse 1, கர்த்தருக்கு பயந்து அப்பாவுடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அப்பாவுக்கு பயந்துனா அவங்க அப்பா அடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அப்பா மேல நாம அன்பு வைத்து அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பாவுடைய வழியில நாம் நடக்கும் பொழுது நம்ம எப்படியா மாறிடுவோமா, ஆட்டோமேட்டிக்காக பாக்கியவானாக மாறிடும். இந்த பாக்கியம் சூழ்நிலையை பொறுத்து வருகிறது அல்ல, சோதனையிலும் அப்பா உங்க கூட இருந்து சந்தோஷத்தை தருவாங்க.
இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்க கண்களுக்கு முன்பாக தாறுமாறா தான் இருக்கும். அது நடக்குமா, நடக்காதா சொல்லி ஒரு தாறுமாறாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலைய பொறுத்தது அல்ல. அப்பா அந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு ஜெயம் இல்லை என்று சொல்லி பதைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றிலும் அப்பா ஜெயத்தை தருவாங்க. குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இல்ல, குடும்பம் பிரிஞ்சு இருக்கு. அப்படியெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல அப்பா சொல்ல உங்க குடும்பத்துல சமாதானம் வரும். உங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எல்லாவற்றையும் நான் மாற்றி உங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தருவேன். பிரிந்திருக்கிற குடும்பத்தையும் அப்பா ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பாவோட வார்த்தை எல்லாரும் சமாதானமாய், சந்தோஷமாய், ஒன்றாக கூடி வாழ வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய சித்தம். பிசாசு என்ன பண்ணுவான்? குடும்பத்தை பிரிப்பான். இன்று இந்த காலகட்டத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க குடும்பத்தோட ஐக்கியத்தோடு கூட இருப்பீங்க. சிலர் கடன் பிரச்சனையோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறீங்க. சிலர் பிசினஸ்ல எனக்கு ப்ராப்ளம் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலர் வியாதியில எனக்கு ரொம்ப முடியல என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த எல்லையில பிரச்சனை இருக்கோ, போராட்டம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் அப்பா மாற்றுவேன் என்று சொல்றார். உங்களை பாக்கியவானாக, பாக்கியவதியாக மாற்றுவேன் என்று சொல்றார். அதுக்கான வழியை தான் இப்ப அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைபிளை அதிகமாக படிக்கணும். அதுல 2வது பார்த்தோம் நம்ம 3வது வசனம் சங்கீதம் 112:3 சாம்ஸ் 112:3 ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. அப்பாவோட வார்த்தையை நம்ம அதிகமாய் படித்து அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறது போல ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாவது தயவு செய்து படிக்கணும். அப்பா சீசர்களுக்கு சொன்னாங்க, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் அப்பாவோட சமூகத்துல நாம இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்ல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் 1 மணி நேரம் தினமும் காலையில ஒரு 1/2 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், இல்ல 1/4 மணி நேரம் கூட 4 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் டெய்லி நான் அப்பாவோட சமூகத்துல இருப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அந்த ஆசையும் ஐஸ்வர்யமும் ஏதோ நேர்மையற்ற முறையா வருகிறது அல்ல. அடுத்து பிறரை ஏமாற்றி சொத்து சேர்ப்பதல்ல. அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 10:22 அப்பா சொல்றாங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம ஊரை ஏமாற்றுவது அல்ல, அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பதல்ல. அது அப்பாவுக்கு பிரியமில்லாத விஷயம். அந்த எண்டுக்கு நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. அப்பா சொல்றாங்க, என்னுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட நான் வேதனைய கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:18 Proverbs 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. எல்லாம் அப்பா கிட்ட தான் இருக்கு. நம்ம அப்பாவை தேட தேட அப்பா கொடுப்பாங்க எல்லாவற்றையும். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன். பிலிப்பியர் 4:19 என்ன குறைவா இருந்தாலும் அது பண தேவை மாற்றம் இல்ல, குடும்பத்துல சமாதானம், பிசினஸ்ல ஒரு நல்ல பிசினஸ் வேணும், அடுத்து கடன் பிரச்சனை, சரீரத்துல வியாதி, இப்படி என்ன காரியமா இருந்தாலும் இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, நிச்சயமாய் நான் தருவேன். நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டு இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை நிச்சயமா தருவேன். எல்லாம் என்கிட்ட இருக்கு. 1 நாளாகமம் 29:28 1 Chronicles chapter 29:28 தாவீது அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் நல்ல முதிர் வயதுல தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கும் சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுப்பாங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான எல்லா பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் தருவாங்க. அதே போல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி வேதனையோட பாக்குறீங்க, சீக்கிரத்துல அப்பா உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துவார். ஏற்ற மணமகனை ஏற்ற மணமகளை அப்பா கொடுப்பார். நீங்க கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த காலை நேரத்துல அப்பா அற்புதத்தை செய்து கொண்டு இருக்காங்க. இப்படி என்னென்ன காரியத்தோட கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ நிச்சயமா இந்த காலை நேரத்துல உங்கள் துக்கத்தை அப்பா சந்தோஷமாக மாற்றி கொண்டு இருக்காங்க. கடைசியா அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற உங்க எல்லாரையும் அழைக்கிறாங்க. எதுக்கு அழைக்கிறாங்க? அவருடைய கட்டளைகள்ல நீங்க பிரியமா இருக்கணும்னு அழைக்கிறாங்க. அடுத்து அப்பாவுடைய வார்த்தையின்படி நடக்கிறதற்கு உங்களை அழைக்கிறாங்க. அடுத்து அப்பாவோட உண்மையான பாக்கியத்தை அனுபவிக்க அப்பா உங்களை அழைக்கிறாங்க. இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? மத்தேயு 6:33 Matthew 6
33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து என் பெண்ணோட லைஃப் என்ன ஆகும், என் பையனோட லைஃப் என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலையே, ஒரு செக்யூர் ஜாப் கிடைக்கலையே, அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி பதைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களை பார்த்து இன்று நேரடியா சொல்றாங்க, உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. உங்க மகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்யறாங்க. உங்க மகனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்யறாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. அப்பாவுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னீங்கப்பா. முதலாவது என்ன தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கிறீரப்பா. அவங்க யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்காங்களோ எல்லாருடைய பலவீனத்தை எடுத்து போட்டு அந்த இருதயத்துல ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இருதய பலவீனப்படுத்தி அடிக்கடி நெஞ்சு வலி போன்ற காரியங்கள் இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரத்தை தொட்டு அவர்களுக்கு நீ சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. எலும்பு கிராக் ஆயிருக்குன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது உங்கள் எலும்புகளை அப்பா தொடுறாங்க. இப்பொழுதே தெய்வீக சுகம் உங்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. அதே போல குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. ஏசப்பா இப்பொழுதே அவங்களுக்கு அற்புதத்தை செய்யறாங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வார்த்தையின்படி கணவன் மனைவி இப்பொழுதே அந்த கோர்ட்டு பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி அவங்க திருப்பி மீண்டுமாய் நீர் சேர்க்கிறதற்காக நன்றி தகப்பனே. குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். குடும்பத்துல அந்த பிரிவினை ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல எல்லா பிரிவினை ஆவிகளை துரத்துகிற இப்பொழுதே குடும்பத்துல சமாதானம் உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா சபிக்கப்பட்ட பலவீன ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல கட்டிந்து கொள்ளுகிற இப்பொழுதே தெய்வீக சுகம் உண்டாகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காய், மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. ஐசியூல இருக்கவங்களுக்கு இப்பொழுதே தெய்வீக சுகத்தினர் கட்டளை எடுக்கிறீரப்பா. எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் சொல்றோம். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீரப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்கிறீர். பிசினஸை செழிக்க பண்ணுகிறீர். எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுகிறதுக்காக ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவர் வீட்டுல இருக்கும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உங்களுடைய வார்த்தையின் வல்லமை இறங்குகிறதற்காக எல்லா தரித்திரங்களையும் எடுத்து போடுகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.